அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. நம்ம சாமியுடைய நோக்கம் என்ன சாமி? நம்மளுடைய நாட்டில் மட்டும் இல்லைம்மா, உலக நாட்டில் எந்த நாட்டிலையா சாமி கும்பிடாத ஒருத்தங்கடானா? கடவுள் வழிபாடு பண்ணாத ஒரு மனிதன் இருக்கிறானா உலகத்தில்? சொல்லுங்க. விதண்டாவாதமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. விதண்டாவாதமா கூட இருக்க முடியாது, எவனுமே இருக்க முடியாது. எந்த விதண்டாவாதம்? கடவுள் இல்லைன்னுட்டு அவங்க தானே விதண்டாவாதி. அவங்களுக்கு எதுவும் நடக்கலன்னும் போது அது விதண்டாவாதம் நடக்கல. விதண்டாவாதி யார்? கடவுள் மறுப்பாளன் விதண்டாவாதி. ஆனா அவங்க தாத்தா சிலையை கும்பிட்டுன்னுக்குறாங்க, அவங்க ஆயா சிலையை கும்பிட்டுன்னுக்குறாங்க, அவங்க தலைவர் சிலையை கும்பிட்டுங்கிறான, கடவுளாக்கி தானே கும்பிட்டுன்னுக்குறான் இல்ல? அதனால கடவுளை வழிபடாத ஒரு மனித இனமே கிடையாது உலகத்துல. வேற வேற முறையில வழிபடுவான் ஒவ்வொரு மதங்கள், ஒவ்வொரு மனுஷன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வழிபடுவான். ஆனா வழிபடாத மனிதன் உலகத்துல இல்லைம்மா. ஆனால் கடவுளை தேடி வழிபடல, அவன் மதத்தை தேடி வழிபடுறான் இல்லையா? உருவத்தை தேடி வழிபடுறான், தன்னை தேடி வழிபடல. தன்னை தேடி வழிபட்டால் கடவுளை தேடி வழிபடுவான். உருவத்தை தேடியோ உலகத்தை தேடியோ பணத்தை தேடியோ புகழை தேடியோ வழிபட்டால் கடவுள் வழிபாடு கிடையாது. ஆனால் அது ஒரு பக்தி வழிபாடு. அது எல்லா மதத்திலையும். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், இதெல்லாம் மனிதன்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைய எங்க எடுத்து போறீங்க? ஹாஸ்பிட்டல், மசூதிக்கு எடுத்து போறீங்க. ஆஸ்பத்திரி ஜென்ரலா போறது. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மசூதி வாசல்ல 5 மணிக்கு போய் நிக்கிறீங்க. அப்போ 5 மணிக்கு தொழுகை நடத்திட்டு பாய் வெளியே வர்றாரு. அவர் என்ன பண்றாரு? ஊசியை போட்டுறாரு, சும்மா ஊதுறாரு. ஆனா ஊதுன உடனே அந்த குழந்தைக்கு நல்லா போகுது இல்ல? காரணம் என்ன? அதே ரோட்ல போற பாய் ஊதுனா நல்லா போகுமா? போகாது. ஏன்னா அந்த மசூதியில இருந்து ஊதுற பாய் கடவுள் நினைவோட பிரார்த்தனை பண்ணிட்டு ஊதுறாரு, அதனால அது நல்லாச்சு. ரோட்ல போற பாய் எல்லாம் குழந்தைக்கு நல்லா இல்லைன்னு ஊதுனாருன்னு நல்லா போகுது, குழந்தை ஊதி போடும். எந்த ஒரு மதமா இருந்தாலும் உண்மையான மனநிலையோட வழிபட்டான்னா அவனுக்கு ஒரு சக்தி உண்டு. அது கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், இல்ல குரானா இருக்கட்டும், முஸ்லீம் மதமா இருக்கட்டும், இந்து மதமா, எல்லாத்திலையும் மகான்கள் உண்டு. எல்லா மதத்திலும் குறைபாடுகள் உண்டு. எதுவும் உத்தமமான மதம் உலகத்துல கிடையாது. எல்லா அயோக்கிய மதம் எதுவும் கிடையாது. எல்லா மதத்திலும் நன்மைகள் உண்டு, எல்லா மதத்திலும் தீமைகள் உண்டு. எல்லா மதத்திலும் நல்ல ஒண்ணும் உண்டு, எல்லா மதத்திலும் தீய ஒண்ணும் உண்டு. இதான் உலகம். சொல்லுங்க. இப்போ நம்ம கலாச்சார பூமியா இருக்கும்போது நடுவில் எப்படி சாமி இந்த மூட நம்பிக்கைன்னு ஒன்று வந்துச்சு? மூட நம்பிக்கைன்றது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்குது. மூட நம்பிக்கைன்றது இன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்குது நினைச்சது, உலகம் முழுவதும் மூட நம்பிக்கை இருக்குது இல்லையா? இப்போ மசூதிக்கு போய் வழிபடுறாங்க, அது கடவுள் கொள்கை இல்லையா? அது சரியான வழி. அதே நேரத்தில் ஒரு குழி வெட்டிட்டு வரும், இந்த பந்தம் எடுத்து அடிச்சுப்பாங்க முஸ்லீம், உடம்பெல்லாம் ரத்தம் வரும். பாத்துக்கல? இல்ல சாமி, பார்த்தது. மோஹரம் என்று செய்வாங்கம்மா, அதெல்லாம் பார்க்காத எங்கம்மா கேள்வி கேட்கறது. அது மூட நம்பிக்கை. இந்து மதத்துல கடவுளுக்கு போய் வழிபடுறோம், கடவுளை வழிபடுறோம், நல்ல விஷயம், பக்தி. அதே நேரத்தில் நெருப்புல இறங்குறோம், மூட நம்பிக்கை. சர்ச்சில் கோயிலில் போயிடறோம், சர்ச்சில் போகிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், நல்ல விஷயம் தான். ஓலை எடுத்துக்கணும், ஊர் ஃபுல்லாக சுற்றின்னு வரோம், மூட நம்பிக்கை. இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் மூட நம்பிக்கை இருக்குது உலகத்தில் இருக்கிற மதத்துலலாம். ஒவ்வொரு மதத்துல அறிவு சார்ந்த ஒரு இது எல்லா மதத்திலையும் இல்லை. இந்த மதம் சிறந்தது, அந்த மதம் சிறந்தது, அந்த மதம் எந்த மதமும் இல்லை. எல்லா மதமும் கடவுளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மதம். ஆனா மனுஷன் அதை நோக்கி பயணம் பண்ணல. இவன் மதத்தை ஏறி போய் திங்கின்னு இருக்கிறான். எல்லா மதத்திலையும் அப்படிப்பட்டவங்கிறான், எல்லா மதத்திலையும் புனிதமானவனும் இருக்கிறான். அதனால மூட நம்பிக்கைன்றது ஒரு மதத்தில் இல்லை, உலக மதத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அறிவுபூர்வமான உலக மதத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது.
சொல்லுமா. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் இறந்துடுறாங்க. சரி. இப்போ ஒரு 16ஆவது நாள் காரியம் பண்றாங்க. சரி. ஆனா இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க மலைக்கு போக கூடாது, ஆமா. கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார். அதனுடைய நோக்கம் என்ன சாமி? இது எப்ப சொன்னாங்க? ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன சொன்னாங்க. இப்ப இறந்துட்டு உடனே என்ன சொல்றாங்க? நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க, நாளைக்கு ஆபீஸுக்கு பண்ணுங்க, இன்னைக்கு காரியம் பண்ணுங்கன்றான். இந்த மூட நம்பிக்கை இப்ப இன்னைக்கு எங்க போச்சு? மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சுக்கினானே தவிர உண்மை இல்லை. உண்மையே கிடையாது. இல்லை. ஏன்னா சர்ச்சில் பாதிரியார் இது சொல்றானே, அவன் வந்து 10 மாசம் தீட்டு. கோவில்ல இந்து கோயில்கள்ல மந்திரம் சொல்றானே, அந்த மந்திரமே 10 மாசம் தீட்டு தான். மனித வாழறமே தீட்டுன்னு சொல்லிக்கிறமே நானே ஒரு தீட்டு தான். எங்க அம்மாவுக்கு 10 மாசம் தீட்டு போய் தான் நான் இங்க உட்காந்து மட்டும் கத்த மாட்டேன். செத்தவனுடைய உடல்ல இருந்து ஒரு வெப்ப நீர் வடியும், அதுல கிருமி கலந்து இருக்கும். அதனால அதை தொட்டுக்கணும் உள்ள வராத. அதனால அறிவுபூர்வமா இருந்தா மனுஷன். இப்ப எல்லாம் முட்டாள்கள் அதிகம். அப்போ அந்த சுடுகாடு பக்கத்திலேயே ஒரு குளம் வச்சிருந்தான். அங்க பொச்சைதான் இங்க குளிச்சுட்டு தாண்டா வீட்டுக்கு வரணும்னு வச்சோம். ரொம்ப புத்திசாலித்தனமா வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் ஷவர் பாத்து தாங்க நான் குளிப்பேன் வீட்டுக்கு வந்துடுறேன். அந்த கிருமி ஊருக்குள்ள பரவி போகுது. இது இருக்கக்கூடாது ஆதியில் அறிவுபூர்வமா வச்சிருந்தான். அப்போ எப்ப நீ ஒரு பொருளை போச்சியோ அங்கேயே போச்சு தீட்டு இல்லையா? செத்ததும் தீட்டு, அதை எடுத்து போய் பொச்சதும் ஒரு தீட்டு. அப்போ இந்த தீட்டு தான் வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷமாயி போச்சு, குழந்தை இல்லை. லட்சக்கணக்கில் டாக்டர் கிட்ட செலவு பண்ணுவேன். இன்னத்துக்கு குழந்தை இல்லைன்னு, இன்னும் இன்னைக்கு குழந்தை இல்லை சொல்லுமா? குழந்தை ஏன் இல்லை உங்களுக்கு? உயிரணு உற்பத்தி இல்லை உங்ககிட்ட. உயிரணு உற்பத்தி இருக்குதா இல்லையா? 3 வருஷமா குழந்தை இல்லை. அப்போ இன்னா நின்னா குழந்தை வரும், இன்னா நிக்கலன்னா குழந்தை இல்லை. தெரியல. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. உங்க பதிலுக்கு தான் நாங்க எதிர்பார்த்து. ஒரு பெண்ணுக்கு மாசம் மாசம் தீட்டு போச்சுன்னா குழந்தை நிக்காது. மாசம் மாசம் தீட்டு போனா நிக்காதுங்களா? போனா எங்க நிக்கும்? கரு எப்படி தடிக்கும்? அப்போ அந்த தீட்டு போகாம நின்னாதான் என் பொண்ணு முழுகாம இருக்கிறா, தலை முழுகிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னது அது? தலை முழுகிட்டான்னா தீட்டு போச்சுன்னு அர்த்தம். முழுகாம இருக்கிறான்னா தீட்டு போலேன்னு அர்த்தம். இந்த போகாம இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட ஊசி போட்டுக்கிறாங்க, மாத்திரை போட்டுக்கிறாங்க. புரியுதா? அந்த தீட்டு தாமா குழந்தையா மாறுது. அப்புறம் எங்க தீட்டுக்குது உனக்கு எனக்கு? நீ தொட்டா தீட்டு, நான் தொட்டா தீட்டு, நீ போனா தீட்டு, நான் வந்தா தீட்டு. மனுஷனுடைய மனசுல இருக்குது தீட்டு. இவன் உயர்ந்தவன், அவன் தான் இருந்தவன், இவன் இந்த மதம், அவன் அந்த மதம். இது போச்சுன்னா தீட்டு போச்சு. இது இருக்கிற வரைக்கும் எவனையும் தீட்டு விடாது. எந்த மதமாவது இருந்துட்டு போட, எந்த ஜாதியாவது இருந்துட்டு போட, உன்னோட இருடா. இன்னொருத்தனை துன்புறுத்தாத. பப்ளிக்ல வந்து அதை சொல்ல கொடுக்காத. ஒரு கடவுள் வழிபாட்டில் வந்து அங்க ஜாதியை காட்டாது. ஒரு பொது இடத்துல வந்து ஜாதியை காட்டாது, மதத்தை காட்டாது இல்லையா? மனிதனுக்கு அப்பாற்பட்டது மதம். இன்னைக்கு மனிதன் மதத்தை காலில் போட்டு மெச்சின்னுக்கிறான். அவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டான் மனிதன். ஏன்? தொழிலா மாறி போச்சு. நீ 100 பேரை சேர்த்தினா உனக்கு 1 கோடி கிடைக்கும், நான் 50 பேர் சேர்த்தா 50 லட்சம் கிடைக்கணும். இப்படி தொழிலுக்காக மதத்தை வளர்த்துன்னுக்கிறோம். இது இல்லை மதம், கடவுள் வழிபாடு அது இல்லை. உன்னுடைய உள்ளத்தை முதல்ல சீர் பண்ணு. கடவுளை வந்து உட்கார்ற இடம் வைய. ஊருப்பட்ட அழுக்க சேர்த்தினா கடவுள் வந்து பாட்டு உட்கார வேலைன்னு போயிடுவோம். அப்போ நீ எங்கே கடவுள் வழிபாடு பண்ண? அதனால முதல்ல ஒவ்வொரு மனிதனும் மனத்தை தூய்மைப்படுத்தணும். அதுக்காக சில செயல்களை செய்யணும். செய்தால்தான் தூய்மை அடையும். அந்த தூய்மை அடையிற வழி தான் யோக வழிமா. இந்த அழுக்கு துணி நரைஞ்சி போச்சுன்னா என்ன துவைச்சனாலும் போகாது. பண்ணா பானையில் வெள்ளா வைப்பான் தெரியுமா? வேக வச்சான்னா போயிடும். அந்த மாதிரி உள்ள ஒரு நெருப்பை கொளுத்தி வேக வச்சுன்னா மனசு